அனைவருக்கும் வணக்கம். உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் தனது பாடல்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் என்று ஞானிகளும் மேதைகளும் கூட சொல்லாத வாழ்க்கை தத்துவங்களை தனது பாடல்களில் பொதிந்து மனிதகுலத்துக்கு வழங்கிய சிந்தனை சிற்பி. சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் சிற்றிலக்கியங்களிலும் உள்ள அற்புதமான கருத்துக்களை எளிமைப்படுத்தி தனது பாடல்கள் மூலம் பாமரனிடம் கொண்டு சேர்த்த மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிறுகூடல்பட்டியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே தனது முதல் கவிதையை 17 வயதில் எழுதியுள்ளார். கவிஞர் கண்ணதாசன் இந்த பூமியில் வாழ்ந்தது வெறும் 54 ஆண்டுகள் தான். ஒரு இலக்கியவாதிக்கு இந்த ஆண்டுகள் மிகவும் குறைவானது. ஆனாலும் இந்த குறுகிய காலத்தில் எழுத்தில் அவர் தொடாத விஷயங்களே கிடையாது. பாடல், திரைக்கதை, வசனம், நாவல், சிறுகதை, கட்டுரை, காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இதழியல், அரசியல், ஆன்மீகம் என பல்வேறு துறைகளில் வெற்றி கொடி நாட்டியவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 1949ஆம் ஆண்டு முதலாக திரைத்துறையில் கண்ணியின் காதலி என்ற படத்துக்காக கலங்காதீர் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற பாடலை எழுதினார். கவிஞர் எழுதியது போலவே திரைத்துறையில் அவரது கனவெல்லாம் நனவாகி புகழின் உச்சிக்கே சென்றார். கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களுக்காக திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் அவர் வீட்டில் காத்து கிடந்த காலங்களும் உண்டு. கவிஞர் கண்ணதாசனை பற்றி வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள். மாட்டு வண்டி போகாத ஊர்களுக்கெல்லாம் கூட கண்ணதாசனின் பாட்டு வண்டி சென்றது என்று. அந்த அளவுக்கு தமிழர்களின் அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து ஒரு அங்கமாய் இருந்தது கவிஞரின் பாடல்கள். இந்தியாவிலேயே முதலாக பாடலாசிரியருக்கு தேசிய விருது வழங்கி கௌரவித்தது என்றால் அது நமது கவிஞர் கண்ணதாசனுக்கு தான். சினிமா, பத்திரிகை, ஆன்மீகம் என பல துறைகளில் வெற்றி கொடி நாட்டினாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அரசியல் மீது ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாடு காரணமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். கவிஞர் கண்ணதாசன் 1953ஆம் ஆண்டு திமுக சார்பாக நடந்த கள்ளக்குடியில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு 5 மாத சிறை தண்டனையும் அனுபவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திமுகவில் பயணித்த போது அதன் தலைவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1961ஆம் ஆண்டு அந்த கட்சியில் இருந்து விலகி ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் ஆரம்பித்த தமிழ் தேசிய கட்சியில் இணைந்தார். அதன் பிறகு ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் 1964ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கட்சியை காங்கிரசுடன் இணைத்தார். அப்பொழுது கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் காங்கிரஸில் இணைந்தார். அதன் பிறகு காங்கிரஸில் பயணித்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்று கொண்டு காமராஜரோடு மிகவும் நெருக்கமாக அரசியலில் ஈடுபட்டார். காமராஜரோடு நெருக்கமாக இருந்த காலங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கவிதைகளும் பாடல்களும் எழுதியுள்ளார். அதில் முக்கியமாக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதை பெரியதளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தங்கமே தன் பொதிகை சாரலே, தன்னிலமே சிங்கமே என்று அனைத்து தாளாட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கை இல்லை, தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுபோக கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதும் போதெல்லாம் பெருந்தலைவரை புகழ்ந்து பாட வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டார். ஒரு முறை காமராஜரும் கண்ணதாசனும் பிரிந்திருக்கும் பொழுது மீண்டும் காங்கிரஸில் சேர்வதற்காக திரைப்பட பாடலில் சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் இந்த பாடலை எழுதியிருப்பார். தமிழக சட்டசபை தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோல்வியடைந்த போது இந்த மக்களை திட்டி தீர்த்து பல கவிதைகள் எழுதினார். ஆனாலும் மீண்டும் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வருவார் என்பதை குறிக்கும் விதமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி, மகராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும் கோட்டை ஏறி என்ற ஒரு பாடலில் எழுதியிருப்பார் பெருந்தலைவருக்காக. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக மாறியவர். கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். அந்த நூலில் தொடக்க உரையாக
உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் என்ற ஒன்று உண்டு. அந்த காட்டுமிராண்டி காலத்திலிருந்து மனிதன் நாகரிகமடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்துக்கு முதல் படியாய் அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியுமானதும் இந்து மதம் என்று கூறியிருப்பார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை வனவாசம் என்ற நூலில் எழுதியுள்ளார்.